பாம்பு என்றால் படையும் நடுங்கும் என்பது பழமொழி. ஆனால் ரமேஷ் அந்த படையில் சேரமாட்டார். உசிலம்பட்டி பகுதியில் அரசு அலுவலகமானாலும் சரி, குடியிருப்பு பகுதியானாலும் சரி, குளத்தங்கரையாக இருந்தாலும் சரி, எங்கு பாம்பு தென்பட்டாலும் இவருக்கு தான் முதலில் வருகிறது மொபைலில் அழைப்பு. அவர் உடனடியாக சென்று பாம்புகளை பிடித்து அவற்றிற்கு சிகிச்சை அளித்து வனத்துறையினரிடம் ஒப்படைக்கிறார். இவருக்கு ஏன் இந்த ஆர்வம்? இது தொடர்பான சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். பார்க்கும் போது நெஞ்சுக்குள் பயத்தை ஏற்படுத்தும் இந்த பாம்பு கொடிய விஷமுடைய நாகப்பாம்புதான். பாம்போடு விளையாடும் இவரது பெயர் ரமேஷ். நேதாஜி பாம்புகள் அறக்கட்டளை என்ற பெயரில் தொண்டு நிறுவனம் நடத்தும் இவருக்கு பாம்புகளை பிடித்து அவற்றை காட்டில் விடுவதில் அலாதி பிரியம். இன்னைக்கு பாம்புகளை பத்தின மூட நம்பிக்கை வந்து நிறைய இருந்துட்டு இருக்கு. அந்த மூட நம்பிக்கையில் கிராம மக்களுக்கு மட்டும்தான் நீங்க சிட்டிக்குள்ள இருக்கவங்களுக்கு கூட நிறைய விஷயங்கள் வந்து தெரியறதில்ல. அவங்களுக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா புக்ஸை பார்த்தா ரெஃபர் பண்ணி தெரிஞ்சுக்கிறாங்களே தவிர மற்றபடி ரியல் லைஃப்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல அந்த மூட நம்பிக்கை எல்லாம் போக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க வந்து இங்க ட்ரஸ்ட் வந்து ஒவ்வொரு கிராமங்கள், ஸ்கூலு, காலேஜஸ், பப்ளிக் பிளேஸ் இந்த மாதிரி இடங்களை வந்து பாம்புகளை பத்தின அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இவர் மட்டுமல்ல, இவரது குழுவில் இருக்கும் மற்றவர்களும் பாம்புகளை பிடிப்பதோடு பாம்பு பற்றி மக்களிடம் இருக்கும் மூட நம்பிக்கைகளையும் அச்சத்தையும் போக்கி வருகின்றனர். போன் கால்ஸ் வந்தோன்னா ஒரு டிஸ்டன்ஸை பொறுத்து ஒரு 10 நிமிஷமா ஒரு கால் நேரம் மேக்ஸிமம் ஒரு 20 நிமிஷத்துல நாங்க போய் ஸ்பாட்டுக்கு போயிடுவோம். அந்த மாதிரி சமயத்துல வந்தோன்னா நாங்க போய் கரெக்டா இருக்கிற ஏரியால நம்ம ஒரு கெஸ்ஸிங்ல கரெக்டா சர்ச் பண்ணோம் அப்படின்னாவே மோஸ்ட்லி இருக்கும். மனிதர்களிடம் இருந்து பாம்புகளை காக்க வேண்டும் என்பதற்காக குடியிருப்பு பகுதிகளில் பிடிக்கும் பாம்புகளை அந்த பகுதியில் வசிக்கும் மக்களிடம் கையெழுத்து வாங்கிவிட்டு கால்நடை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதுதான் இவர்களது வேலை. ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வர அனைத்து காட்டு விலங்குகளையும் அடிபட்டிருக்கா அடிபடலையா என்ன ட்ரீட் பண்ணணும், அதுக்கு என்னென்ன தேவை இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட இது பண்ணி லிங்க் பண்ணி அந்த மிருகங்களை வந்து காட்டுக்குள்ள அலோவ் பண்றதுக்கு நாங்க இது பண்றோம். மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு அனைத்து பாம்புகளும் வனத்துறையிடம் ஒப்படைக்கப்படுகின்றன. நல்ல பாம்பு, தாரை பாம்பு, கட்டு விரியன், கண்ணாடி விரியன் என இந்தியாவில் 244 வகையான பாம்புகள் இருக்கின்றன. ஆனால் இவற்றில் சில பாம்புகளுக்குத்தான் விஷம் உள்ளது. அதே போல் பாம்புகளுக்கு மனிதர்களை பழிவாங்கும் எண்ணம் இருக்காது என்கின்றனர் விலங்கியல் மாணவர்கள். பாம்புகளுக்கு வந்து பழிவாங்கக்கூடிய எண்ணம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ பாம்புடைய மூளையே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு கடுகளவு தான் இருக்கும். சோ அதனால வந்து அந்த பழிவாங்குற எண்ணத்தையோ வந்து அந்த மனிதனையோ வந்து ஞாபகப்படுத்திக்கிற அளவுக்கு வந்து அதனுடைய மெமரி கெப்பாசிட்டி வந்து இருக்காது. சோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிராமப்புறங்கள் எல்லாம் சொல்லுவாங்க நல்ல பாம்பும் வந்து சார பாம்பும் ஒண்ணு சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நல்ல பாம்பு வந்து நல்ல பாம்பு கூட தான் வந்து சேரும். பாம்புகள் பார்த்தோம் அப்படின்னா வந்து மகுடி வந்து ஊதுறப்ப வந்து ஆடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரி வந்து பண்ணாது. ஏன்னா வந்து பாம்புகளுக்கு வந்து ஹியர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து அது கிடையவே கிடையாது. இவர்களது முயற்சியால் உசிலம்பட்டி பகுதியில் வசிக்கும் சிறுவர்களும் எந்தவித தயக்கமும் இன்றி பாம்புகளோடு பழகி வருகின்றனர். இது நேதாஜி பாம்பு அறக்கட்டளையின் பணிக்கு கிடைத்த வெற்றி என்றே சொல்லலாம். பாம்புகள் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் பாம்புகளை பற்றிய மூட நம்பிக்கைகளை அகற்றுவதே இந்த செய்தியின் நோக்கம். ராஜ் செய்திகளுக்காக உசிலம்பட்டியிலிருந்து பிரேம்குமார். அடுத்து வருவது